வணக்கம். பிக் பாஸ் ஹவுஸ்லேருந்து ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வருது. கேட்குறதுக்கே செம்ம அதிர்ச்சியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பா கடைசி வாரத்துல 6 பேர் இருக்காங்க. ஸோ, அதனால மிட் வீக் எவிக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எதிர்பார்த்த விஷயம் தான்னு வச்சுக்கோங்களேன். அதில 2 பேர எலிமினேட் பண்ண போறாங்களா? இல்ல ஒரு ஆள எலிமினேட் பண்ண போறாங்களா? அப்படின்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது, யூசுவலா கடைசி வாரத்துக்கு முன்னாடி வர மணி பாக்ஸ் டாஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா வரல. பணப்போட்டியே இப்ப தான் வந்திருக்கு. இந்த டைம்ல மிட் வீக் எவிக்ஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அந்த மிட் வீக் எவிக்ஷன் வேற யாருமே இல்ல. ஜாக்லின் தான் பிக் பாஸ் ஹவுஸை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. கேட்குறதுக்கே செம ஷாக்காக இருக்குது. சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, மிட்வீக் எவிக்ஷன் அப்படிங்கிறது மக்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். அப்படி மிட்வீக் எவிக்ஷன் இருந்தாலும் விஜய் விஷாலோ பவித்ராவோ அப்படி தான் அவங்க தான் வெளியேறுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இந்த நிலையில் இவங்க வெளியேறி இருக்காங்க அப்படிங்கும்போது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக்காக இருக்கும். எஸ்பெஷலி ஜாக்லினோட ஃபேன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஷாக்காக இருக்கும். சௌந்தர்யா ஃபேன்ஸ்க்கு ஒரு பக்கம் கொண்டாட்டமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா கண்டிப்பாக அப்போனா அவங்க ஃபைனல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, டாப் 2ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க உறுதியாயிடுவாங்க, குஷி ஆயிடுவாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் டாப் 3ல கண்டிப்பாக இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா செகண்ட் பிளேஸ் கூட வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட ஜாக்லின் இப்போ பவித்ராவுக்கு முன்னாடி விஜய் விஷாலுக்கு முன்னாடி வெளியேற்றப்பட்டிருக்காங்கன்னா பெரிய ஷாக்காக தான் இருக்குது. என்ன காரணத்துக்காக இதை பண்ணாங்க அப்படின்னு தெரியல. தீபக் எப்படி வெளியேறும்போது ஒரு பெரிய அதிர்ச்சி எல்லாருக்கும் ஏற்பட்டுச்சோ, அவர் கண்டிப்பாக ஃபைனல்ஸ் போயிருக்கணும் அப்படின்னு பேசுனாங்களோ, அது மாதிரி கண்டிப்பாக ஜாக்லினை பற்றி நிறைய விமர்சனம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது அவங்களுக்கு பாசிட்டிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் ஜாக்லின் அந்த கடைசி 5 பேரில் ஒரு ஆளாக இருந்திருக்கணும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை. அது ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு ஜாக்லின் வெளியேறினதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட பதில கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. Hey yo, you've been hacked. This safe hard in, but